ராமகிருஷ்ணரி ராமகிருஷ்ணரி ராமகிருஷ்ணரி. இப்ப நம்ம பார்த்த அபங்கம், இந்த அபங்கம் என்னன்னா மராட்டியோட அபங்கம். இந்த மராட்டி அபங்கத்துல நிறைய சந்துக்கள் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி சங்கராச்சாரியார், ராகவேந்திரர், இதுல பாத்தீங்கன்னா கர்நாடகால, இங்க பாத்தீங்கன்னா சாய்பாபா, இந்த பக்கம் ஆந்திரால பர்த்தி சாய்பாபா, ஷிர்டி சாய்பாபா எல்லாம் வந்து சந்துக்கள். நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போற சந்துக்கள். அதான் குருமார்கள். அந்த குருவை நம்ம வந்து பிடிச்சிருந்தாலே ஓகே, அப்புறம் தான் காட். அதனால மத குருமார்களை பத்தி தான் இந்த சாது அபங்கம்னாலே, சாதுக்கள்னாலே சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன வழியில போகணும், எப்படி போகணும். சந்த சங்க தீச்சேக்காய சாங்கு சுகம். சாதுக்களோட அடைஞ்சிட்டாலே நமக்கு அது ஒரு சுகம், அது ஒரு தனி சுகம். இப்போ இன்னைக்கு அவர் வந்தார், இன்னைக்கு இவரும் ஒரு சாது தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு லைனை காட்டுற. அதனால இவரை இன்னைக்கு நம்ம வந்து அவரோட பாதத்தை அலுமினோம், அவரோட பாதத்தை நம்ம என்ன பண்ண தலையில போஷன் பண்ணிக்கணும். அந்த அவருக்கு எந்த ஒரு மைண்ட்ல வந்து வேற எதுவுமே இருக்காது, திங்கிங் எல்லாமே
எல்லாரையும் நல்ல வழியில கொண்டு போன்ற அதுக்காக தான் இந்த பக்தி மார்க்கமே. தனுர் மாசத்துலன்னு இல்லை, இது எல்லா நாள்லையுமே நீங்க வீட்டுல பண்ணலாம். இந்த பக்தியை வந்து காலையில இந்த 4:30 மணின்றது இந்த மாசத்துல மட்டும் கிடையாது, எல்லா மாசத்துலயுமே. நானே அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன், 4:30 மணிக்கு டெய்லி எழுந்துக்கணும். அவன் நினைக்கிறோம் இதனால இன்னைக்கு மார்கழி மாசம் அதனால போகணும்னு. இனிமே டெய்லியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டுல ஒரு 10 நிமிஷம் ஆகாது சுவாமிக்காக ஒதுக்கலாமே. நமக்கு எல்லாம் அழகா சரீரத்தை கொடுத்துருக்காரு, கை காலெல்லாம் கொடுத்துருக்காரு, அழகா நம்ம பாடலாம் ஆடலாம். நம்மளால என்ன ஸ்லோகம் இது ராகமா தான் பாடணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம எப்படி பாடினாலும் ஏற்றுவார். இந்த சாது கால அபகத்துல இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அங்க பார்த்தீங்கன்னா மராட்டியில வந்து ஞானேஸ்வர், நாமதேவர், துக்காராம், பிரேமிகேந்தர், ஏக்கநாத் இவங்கெல்லாம் இந்த நம்ம தமிழ்நாடு சாதுக்கள் மாதிரி மராட்டியில சாதுக்கள். அவர் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாமதேவரோட நாமதேவரோட அபங்கம் இன்னைக்கு பார்த்தது. அதுல அவர் என்ன சொல்றாரு, அவரோட சாதுக்களை நம்ம தஞ்சம் அடைஞ்சிட்டாலே நம்ம நமக்கு எந்த வித கஷ்டமுமே வராது. அவரை வந்து கெட்டியமா பிடிச்சிக்கணும். அதுவும் இல்லாம இதுல என்ன சொல்றாருன்னா, சொல்றேன் சாது தோனரா காயத்துத பசு வந்து எல்லா இடத்துலயும் மேய்ஞ்சிட்டு வருது. அந்த பால் எப்படி இருக்கு, நல்லா சுத்தமா இருக்கு. பஸ் இங்க போச்சா அங்க போச்சா எங்க போச்சுன்னா தெரியாது. ஒரு நாளைக்கு கட்டி போடுவோம், ஒரு நாளைக்கு வெளியில விடுவோம், அப்படியே போகும். வெளியில எங்க வேணாலும் போய் மேய்ஞ்சிட்டு வரும். நம்ம இந்த பால் பார்த்ததுமே நம்ம இந்த பசு எங்க மேய்ஞ்சிது, இந்த பால் இப்படி இருக்கு, எங்க போய் மேய்ஞ்சாலும் பால் வெள்ளையா தான் இருக்கு. அந்த வெள்ளையா இருக்கிற பாலை தான் நம்ம பாக்குறோமே வெளியே, அது எங்க மேய்ஞ்சுதுன்ற இடத்த பாக்குறதுல. அது மாதிரி நம்ம போற வழி எந்த வழி, அந்த வழியை காட்டுறவர் தான் இந்த சாது. நாமாமணிய காயத்துத ஏக்கசரே சாது நிரந்தர வர்த்தை. சாதுவை தினம் நினைச்சுட்டே இருந்தாலே போறோம், நமக்கு வேற எந்த ஒரு. அவர் வந்து எல்லாருமே பாரபட்சமே பார்க்க மாட்டார். இவ வந்து உசந்தவா, இவ தாழ்ந்தவா, இவ பக்தி மார்க்கத்துல இல்லை. அதனால அவர் தப்பு பண்ணா கூட அவரை வந்து ஏத்துக்கிற பக்குவத்தில் இருக்கிறவர் தான் சாது. அதனால அந்த சாதுக்களை நம்ம என்ன பண்ணணும், சரண்டர் ஆகணும். அதுதான் குரு. இந்த சாதுவை தான் குருன்னு சொல்றோம். அந்த குருவை வந்து கெட்டியமா பிடிச்சிருந்தாலே நமக்கு சம்சார சாகரத்தை கடந்து போறதுக்கு பயமே இருக்காது. அதனால நம்ம அழகா ஈஸியா இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கவே வேண்டாம். இன்னொரு அபங்கத்திலையும் ஒருத்தர் சொல்ற, துக்காராம் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, உச்சித்த தேக்கரா, நமக்கு எது உச்சித்தமோ அவர் கொடுப்பார். நீ வந்து எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு நான் விளக்கேத்துறேன், நான் வந்து அர்ச்சனை பண்றேன், நான் பொட்டு வைக்கிறேன், அதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். எனக்கு ஓகேப்பா, நான் எந்த நேரமும் ஒன்ன நினைக்கிற பாவத்தை கொடு, எனக்கு அந்த பக்குவத்தை கொடு, அதுதான் வேணும். நமக்கு சந்தோஷம் வந்தா மறந்துடுவோம். கண்டிப்பா எல்லாரோட சுபாவம் அதுதான். சந்தோஷம் வரும்போது சாமியை கண்டிப்பா மறந்துடுவோம், குருவும் மறந்துடுவோம். ஆனா வந்து சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எந்த நேரமும் ஒன்னு நினைக்கிற பாவத்தை எனக்கு கொடு, அது போறோம். அந்த ஒரு கொடுத்தாலே போறோம். அதனால எனக்கு நீ என்ன கொடுக்குறன்றத உனக்கு தெரியும். அதனால நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுன்றதை நீ கொடு, ஒன்னு நினைக்கிற பாவத்தை எனக்கு கொடு. அதுதான் நம்ம எப்பயுமே வேண்டிக்கணும். சுவாமி கிட்ட வேண்டிக்கிறதும் அதுதான். எனக்கு எப்பயும் அந்த ஒன்ன நினைக்கிற சிந்தனையை கொடு. அந்த சிந்தனை எந்த சர்வ காலமும் இருக்கணும். கஷ்டம் வந்தா மட்டும் நினைக்கிறது, சந்தோஷம் வந்தா மட்டும் நினைக்கிறது கூடாது. இந்த அபங்கத்துல இன்னைக்கு இவர் தான் சொல்லியிருக்காரு. அதனால எப்பயுமே நம்ம குருவை சரண்டர் ஆயிட்டோம்னா வேற எந்த ஒரு பயமுமே கிடையாது. இன்னைக்கு இந்த சத்சங்கம் இவாத்துல இன்னைக்கு கிடைச்சிருக்கு. தினம் இந்த மாதிரி சத்சங்கம் கிடைக்கணும்னு வேண்டி பிரார்த்திச்சுக்கிறேன். ராமகிருஷ்ணாரி. ராமகிருஷ்ணாரி. पद्मावती रमण जयदेव स्वामी की गोपी वदनेन्दु मण्डनम् अभूत् कस्तूरिका भद्रकम् यन्नां तन्नग श्यामलम् आविरतु हृदये हृदये कृष्णाविधानम् अगगा राधा मनोरम रमावर रासलीला कानामुदयपणिनिं कविराजराजं श्रीमाधवाचरणविधौ अनुरागसद्म पद्मावती प्रियतमं प्रणतोऽस्मि नित्यम् श्री गोपालविलासिनी वलयसत्रग्नादिमुक्ताकृति राधा प्रतिपाद पद्मवदन आनन्दाद्यग्नजगदीशम् लोके सत्कविराजराज इति यः ख्यातोदयगोनिधिः लोके सत्कविराजराज इति यः ख्यातोदयगोनिधिः
जय देव सद्गुरुमगं जय देव सद्गुरुमगं वल्लभं हरि यदि हरिस्मरणे सरसम्मनः यदि विलासकलासु कुतूहलं मधुरकोमलकान्तपदावली शृणुददा देव सरस्वती. இன்னைக்கு பாடக்கூடிய அஷ்டபதி 22. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெகன்மாதா ராதிகா தேவி அவருடைய விவாக வைபவத்தில் பாடக்கூடிய இந்த அஷ்டபதி. இந்த அஷ்டபதி எங்கே கேட்குறமோ பார்க்கணுமோ காதால் கேட்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப சுபீட்சமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த கல்யாண ஓசையே இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த அஷ்டபதியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பத்மாவதி ரமண ஜெயதேவ சுவாமிக்கு வாம் சித்தேன சிரம் வகன் அயம் அதிஸ்ராந்தகா பிருஷம் தாபிதகாம் கந்தர்ப்பேன ச பாதுமிச்சதி சுதாம் சம்பாத பிம்பாதரோ அஸ்யாங்கம் ததனோ குருக்ஷணம் இவ ப்ரூக்ஷேவ லக்ஷ்மீலவக்ரீதே தாச இவ உபசேவித பதாம்போஜே குத சம்பிரமகம் சாசசாத்வசே சானந்தம் கோவிந்தே லோலலோச்சனா சிஞ்சான மஞ்சுமஞ்சீரம் பிரவிவேஷ நிவேஷனம் பிரவிவேஷ நிவேஷனம் ராதாவர்தன விலோகன விகசித விவித விகார ஜலநிதிவ விதுமண்டல தர்ஷன தரளிக துங்க
इदानीं राधायाः प्रियतमसमालोकसमये भवादस्मेतां प्रसरवघर्षाजुर्निकरकां भजन्त्याः तल्पान्तं कृतकपटगण्डूरि विगितस्मिते याते गेतात् भगीरथि विधानि पर्जने प्रियास्यं पश्यन्त्यागां स्मरसरसमाभूतसुभगं सरज्जाका लज्जाभि वेगम् अतीव दूरं मृगत्रिसृतां जय श्रीविद्यस्तैः स्वयं सिंधूर्णतिवर्णमुदा उत्थितैव पूजा पीडक्रीता हतकुवलया पीडकरिणः प्रकीर्णा असुरकुन्द्रो जयदूतगन्धो पुरजिताः श्रीगीत गोविन्दे शृङ्गारमराकाव्ये श्रीकृष्णदास जयदेव कविकृतो स्वानन्दो गोविन्दो नाम एकादश सतता स्मित स्मित सुन्दर मुखारविन्द स्मित स्मित सुन्दर मुखारविन्द स्मित स्मित सुन्दर मुखारविन्द स्मित स्मित सुन्दर मुखारविन्द नाचो नन्दलाला नाचो नन्दलाला मेरा माई को प्यारा 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 नंदलालाय तू नंदलाला नंदलालाय तू नंदलाला नंदलाला प्रभु नंदलाला नंदलाला प्रभु नंदलाला वृंदावन गोविंदलाला वृंदावन गोविंदलाला राधा माधव नंदलाला राधा माधव नंदलाला राधरी लोला नंदलाला राधरी लोला नंदलाला राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे श्याम 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 कुछ बिहारी गान की जय ஆரைகள் வரை இங்கே பண்ணுவோம் மகாமந்தபுரத்தில் போயிட்டு கோயிலில் போயிட்டு நம்ம எப்படி இது மட்டும் திருவாவூர் மணி 6